வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அதாவது திமுகவில் அதிரடி மாற்றங்கள், குறிப்பாக அமைச்சரவையில் மாற்றங்கள். ஒரு 4 அமைச்சருக்கான இலாக்கா மாற்றப்படுகிறது. அப்புறம் ஒரு பட்டியலத்தை சார்ந்தவர் ஒரு சிறுபான்மையினருக்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. ஒன்று. இதனையும் தாண்டி இன்னும் மிக மிக முக்கியமான விஷயம், செந்தில் பாலாஜி வந்தால் அவருக்கு மின்துறையை ஒதுக்கப்படுறது. மின்துறையை கையில் வசக்கூடிய தங்கம் தென்னரசுக்கு வனத்துறை ஒதுக்கப்படுகிறது. இது முதல் கட்ட தகவல். அதையும் தாண்டி நிர்வாக ரீதியாக திமுகவில் இன்றைக்கி செயல்படாத ஒரு 6 மாவட்ட செயலர்களை தூக்கணுன்ட்டு முதல்வருக்கு வேண்டியப்பட்ட நிறுவனம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா மதுரை, நெல்லை, தென்காசி, தஞ்சாவூர், நாமக்கல், தருமபுரி உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்களை நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அநேகமாக தயவுதாட்சணையே பார்க்காம தூக்கணுங்கிற முடிவுக்கு திமுக வந்துருச்சு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா முதல்வருடைய வெளிநாட்டு பயணத்துக்கு முன்பாக இந்த விஷயம்லாம் நடக்கணும். எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி திமுக மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறத பெருசாக மக்கள்கிட்ட நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது தான். திமுக மேலே ஒரு பெரிய கள்ளச்சாராய மரணம் எது வந்தாலும் ஒரு பெரிய எதிர்க்கட்சி வலுவாக இல்லாதனால இன்றைக்கி திமுக ரொம்ப உற்சாகம்தான். ஆனால் அந்த உற்சாகத்தில் நம்ம முதல்ல நினச்சிருந்தோம், திமுக உற்சாகத்தில் இருக்கிறதுனால 40 தொகுதி வெற்றி அப்படிங்கிறது திமுக ஸ்டாலின் மேலேயும் இல்லை உதயநிதி மேலே இவங்க மேலே இருக்க நம்பிக்கையில் மக்கள் ஓட்டு போட்டாங்கங்கிறது நம்ம ஒத்துக்க தயாரில்லை. பிஜேபி மேலே அவ்வளோ கோபம், திமுக மேலே அதிருப்தி இருக்குது. ஆனால் அதை விட பெரிய அதிருப்தி பிஜேபிகிட்ட இருக்குது. அப்படிங்கும்போது பிஜேபி செய்கிற இமாலய தவறுகள் இன்றைக்கி திமுகவுக்கு பெரிய உற்சாகத்தை கொடுக்குது. இதே கூட்டணி மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறதுல முதலமைச்சர் உறுதியாக இருக்கார். அதனால் எல்லா கூட்டணி கட்சியெல்லாம் கூட்டி பேசிட்டு இருக்காரு. நமக்கு தெரிஞ்சு வேல்முருகனை கூட விளக்க தயாராக இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுகவில் அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது? நிறைய பேர் வேலையே செய்யலை. கொஞ்சம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்தெந்த சட்டமன்ற தொகுதியில் எவ்வளோ கம்மியாக வாக்கு வாங்கணும், அந்த வாக்கு எதனால் போச்சு? குறிப்பாக பார்த்தா சென்னையில் சேகர்பாபு மாவட்ட செயலாளர், மா சுப்பிரமணியன் இன்னொரு மாவட்ட செயலாளர், மேயர் இவர் நம்ம மேயருங்கிறவங்க, நான் சுகாதாரத்துறை அமைச்சர் நம்ம இவர் சேகர்பாபுக்கிட்ட 6 சட்டமன்றம், இவர்கிட்ட 5 சட்டமன்றம். மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டியலினத்தவர் கூட இல்லை. அதனால் பட்டியலினத்தவரை போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டியலினத்தவர் அதிகமாக வசிக்கக்கூடிய சென்னையில். அதுவும் தாண்டாங்க நிர்வாக வசதிக்காக இன்னும் கொஞ்சம் அந்த 2-3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலரை போடலாம் அப்படிங்கிற குரல்கள் அதிகமாக எழுது. பெரிய மாவட்ட செயலாளர் நிறைய பேர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேலை பார்க்கல, இன்னும் குறிப்பாக மாற்றுக் கட்சியினுடன் தொடர்பில் இருக்காங்க அப்படின்ட்டு அது ஒரு பெரிய லிஸ்ட்டு. அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மேயர்லேருந்து ஏகப்பட்ட பஞ்சாயத்து பண்ணி இப்போ தான் இந்த காஞ்சிபுரம் மேயர் வரைக்கும் முடிஞ்சிருக்குது. கொஞ்சம் யோசனை பாருங்கள், காஞ்சிபுரம் மேயர் திமுக, அந்த மேயரை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய திமுக எம்பிக்கு திமுக கவுன்சிலரே போராட்டம் பண்ணுறாங்களே, இது ஜெயலலிதா அம்மா காலத்திலையும் கலைஞர் காலத்தையும் நடக்குமா? ஏற்கனவே நெல்லையில் இருக்க கவுன்சிலர்கள் இதே மாதிரி திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது போராட்டம் பண்ணுறாங்க. கோயம்புத்தூரில் இப்போ தான் மாற்றினாங்க, அதுக்கு இன்னும் போட முடியல. அப்போ நிர்வாக ரீதியாக ஒரு தலைமை மீது ஒரு பயம் இருந்தால் அந்த மாதிரி பண்ணுவாங்களா? இப்போ தொலைச்சிருவேன்னு சொன்னதுனால தானே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்லாம் ஊருக்கு போகிறாங்க, டூருக்கு போகிறாங்க. இதை பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க? என்னங்க கவர்னர் ஒரு சேர்மனுக்கு எதிராக, மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரன்ட்டு திமுக கட்சியினரே சொல்கிறாங்க. என்றைக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருமோ அன்றைக்கெல்லாம் அவங்க டூர் போகிறாங்க. மக்கள் பிரச்சனையை பார்க்குறதா டூர் போகிறதா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி அவங்கெல்லாம் ஓடி போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. இந்த கவுன்சிலர்கள் பண்ணுற வேலையால் திமுக கெட்ட பேரா இல்லையா? எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த எம்எல்ஏ அதிருப்தியை விட கவுன்சிலர் அதிருப்தி அதிகமாக இருக்கும். எல்லா ஆட்சிலையும் அது நடக்கும். அது ஸ்டாலின் முதல்ல வந்தவுடனே கவுன்சிலர் தான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாலும் திமுக கவுன்சிலர்களுடைய சில என்ன சொல்கிறது விரும்பத்தகாத நடவடிக்கைகளால் திமுகவுக்கு ஒரு கெட்ட பேர் தான். எம்எல்ஏக்களை விட கெட்ட பேர் இவங்களால தான். அதனால தான் ஜெயலலிதா கொஞ்ச நாள் இந்த கவுன்சிலரை நடத்தாமல் ஸ்ட்ரெயிட்டாக மேயர்க்கெலாம் பண்ணி என்னென்னமோ பண்ணாங்க அவங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மாதிரி யார்கள் அப்படின்னு களை எடுக்கும் வேலை. எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி அமைச்சரவை மாற்றும் போது இன்றைக்கி நாசர் அவர்களுக்கு மறுபடியும் அமைச்சரவை கொடுக்கலாம்ங்கிற மாதிரி பேசப்படுது. ஏன்னா சிறுபான்மைத்துறை அமைச்சராக ஏன்னா அவர் கொஞ்சம் இருக்கிறதுனால, ஏன்னா செஞ்சி மஸ்தான் மேலே அவ்வளோ நல்ல பேர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்பப்போ ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி திமுக மிக மிக நம்புவது பணம் படைத்தவர்கள்லாம் செலவு பண்ணணும். ஏன்னா KN நேரு அவர்கள் தலைமையில் அந்த குழு போட்டு அந்த ஒருங்கிணைப்பு குழு அது எல்லாத்தையும் சந்தித்து வாரம் ஒரு தடவை கூண்டுங்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலினே இருக்கிறனால இன்னும் கூடுதல் முக்கியத்துவம். அப்போ கட்சியில் பல மாற்றங்கள், ஏற்கப்பட்ட மாவட்ட செயலரை மாற்றுறது, அமைப்பு ரீதியாக பலமில்லாத நிர்வாகிகளாம் தூக்குறது, இப்படி களையெடுக்கும் படலம் ஓரளவுக்கு நடக்க போகுது. ஏற்கனவே ரிப்போர்ட் கொடுத்துறதாகவும் விரைவில் அதற்கான விஷயம். ஏன்னா இந்த மாதிரி
இந்த மாதிரி செய்தி வர்றது கூட திமுகவுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒரு கலக்கம். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியல, யார் அமைச்சர் பதவி பறிவு போகுமோ. ஏன்னா இப்போ என்ன ஒரு பதட்டம்னா, எந்த நிர்வாகிகள் ஓட்டு கம்மியாகனாலும் அவங்களாம் பதவி போட்டிருக்காங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ சீட்டு வேணும்னா வேகமாக வேலை செய்யணுங்கிறதுனால எம்எல்ஏக்கள் வேலை செய்கிறாங்க. அது திமுக நல்லா உற்சாகத்தில் தான் இருக்குது. ஏன்னா பணம், அதிகாரம் ப்ளஸ் பிஜேபி எதிர்ப்பு, இந்த 3 மட்டும் போதாதுன்னு திமுக நினைக்குது. கூட்டணி பலமே இருந்தாலும் வரக்கூடிய எதிரி எப்படி வருவாங்கன்னு தெரியல. 2 வருஷம் இருக்குது. அதனால தான் இப்போவே ஆயத்தமான வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நடுவில் இந்த டெண்டர் விட்றாங்க, பாமாயில் இதுக்கெல்லாம் டெண்டர் விட்டுறாங்களா, அதை வந்து கோயம்புத்தூரை சேர்ந்த ஏற்கனவே தொழிலதிபர் லாட்ரி அவர் தான் வந்து அதை வந்துட்டு எடுக்க போகிறாரு. அதில் எந்த தவறும் இல்லாமல் பார்த்துக்கணும். ஏற்கனவே அதானியை வந்து சபரீசன் அவர்கள் சந்தித்து அது ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டு அது பெரிய பிரச்சனை ஆகலை. ஆனால் இஷ்யூ போயிட்டுருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மேலிடத்தின் நம்பிக்கையை பெற்று இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் இருக்க லாட்ரி அதிபர் வந்து அந்த டெண்டரை எடுத்தார்னா, பிஜேபிக்கு ஃபண்டு கொடுக்குறவர் எப்படி திமுக அரசுலையும் நட்போடு ஓடிருக்காரு பாருங்க அப்படின்னு ஒரு பிரச்சனையை கிளப்பதற்கு தயாராகிட்டாங்க. மற்றபடி திமுக அவர்கிட்ட கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட் எல்லாம் பாஸ் அப்படிங்கிறனால இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. மற்றபடி முதலமைச்சர் ஒரு தீர்மானத்தில் இருக்காங்க. திமுகவும் இவ்வளவு வேகமாக அவங்க இந்த விஷயத்தை கையாண்டதுக்கு காரணம், ஒருங்கிணைப்பு குழுலாம் முதல்ல போட மாட்டாங்க. ஒரு விஷயம் ரொம்ப கிளியர், இப்போ உதயநிதியை கொண்டு வந்து முதலமைச்சராகணும், அதுதான் திமுக இலக்கு. அது அவங்களுடைய இலக்கு. அவங்க மக்கள் ஓட்டு போட்டால் யார் வேணால் வரலாம். அதற்கான முன்னேற்பாடுகளை இப்போவே பண்ணுறது. அதற்கு முதல் படி தான் 2-3 விஷயம் சொல்லுவாங்கள்ல அரசியலில், கூட்டணி பலம், மோடி எதிர்ப்பு, பணம், அதிகாரம். இதை வைத்து இப்போவே அப்படி இன்னும் நலத்திட்டங்கள்லாம் செய்யாத இடத்துல நலத்திட்டங்கள் போடுறது, இனிமேல் யார் பேர்லேயும் பிரச்சனை வராமல் பார்க்குறது. ஏற்கனவே அடிமட்ட தொண்டர்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அது ஒரு தனி ரிப்போர்ட்டாக. அடிமட்ட தொண்டர்கள் நம்ம உண்மையிலே நினைக்கிறோம், தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே போனாலும் எங்கெங்க நம்ம திமுக ஆட்சி 10 வருஷம் கழிச்சு வந்தது, அவங்க சம்பாதிக்கிறாங்க இவங்க சம்பாதிக்கிறாங்கன்ட்டு. ஒரு பக்கம் திமுக பலம் பெற்றுகிட்டே இருக்கும்போது மாவட்ட செயலர்கள் அதிகப்படுத்திட்டு இருக்கலாம்னு நினைக்கும் போது, இப்போ பாருங்கள் பெரிய கருப்பன் அமைச்சர் அவர் போகிறாரு, ஒரு சேர்மன் அந்த அம்மா வரலை. அந்த சேர்மன் நம்ம வெளியில் சொல்கிறாங்க, பெரிய கருப்பன் என்ன கட்சிக்கு இதுக்கு ஆட்சி இந்த ஊருக்கு என்ன பண்ணார். திமுகவில் இருக்கவங்களே ஒரு அமைச்சரை ஒரு சேர்மன் கேள்வி கேட்குறாங்க. அது நல்லதாக கெட்டதாங்கிறத தாண்டி கட்சிக்கு கெட்டது. ஆனால் பரவாயில்லப்பா, இப்போ வெளியிலேருந்து பார்க்கக்கூடியவங்க என்ன நினைப்பாங்க, அதிமுக வெளியில் இருக்க மக்கள் பரவாயில்லப்பா, ஒரு சேர்மன் வந்து அமைச்சரே எதுக்குறாங்கப்பா. அந்த ஊரில் வந்து அவங்க என்ன இந்த யார் மேலே தப்பு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒரு அமைச்சரை ஒரு சேர்மேன் வந்து கேள்வி கேட்குறது ஜெயலலிதா காலத்தில் நடக்காது. நடந்தால் உடனே கூப்பிட்டு கேட்டு தப்புன்னு அமைச்சரை தூக்குவாங்க, இல்லை அவங்கள தூக்குவாங்க. இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை. ஒரு பக்கம் காஞ்சிபுரத்தில் இருக்க மேயர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க, நெல்லையில் இருக்க மேயர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க, கோயம்புத்தூரில் இருக்க மேயர் யாரும் ஒத்துழைக்க மாட்டுறாங்க. ஏற்கனவே தென்காசி இப்படி தான் பஞ்சாயத்தாச்சு. இப்படி ஒரு முதலமைச்சர் இருக்கும்போது இத்தனை இடத்துல பஞ்சாயத்து ஆகிறது திமுகவுக்கு நல்லதா? இது அடிமட்ட தொண்டர்கள் விடுங்க, பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க? கட்சி வந்து காலையில் தூங்கி எழுந்திரிச்சா யார் என்ன பிரச்சனை கொண்டு வருவீங்களோன்னு முதலமைச்சர் சொன்னது அது ஒரு பெரிய விவாதமாச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலை களை எடுக்க தயாராகி விட்டாங்கன்னா வரக்கூடிய ரிப்போர்ட் அவங்க களை எடுக்கிறாங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு பயத்தை இன்றைக்கி திமுக வட்டாரத்தில் இருக்கிறது மாற்று கருத்து இல்லை. இது பொதுமக்களும் பார்க்குறாங்கல்ல, என்ன வரக்கூடிய செய்தியில் பார்க்குறாங்களா, பரவாயில்லப்பா இந்த காஞ்சிபுரம் மேயர் விஷயத்திலாம் முன்னாடி நடவடிக்கை எடுத்துருக்கணும், இவ்வளோ தூரம் விட்டுருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி திமுக ஏகப்பட்ட வேலைகளை பண்ண போது அதிரடி நடவடிக்கைகள் எடுத்தால் ஒழிய திமுக நினைக்கிற அவ்வளோ பெரிய மார்ஜின் வருமாங்கிறது ஏன்னா சொல்ல முடியாது. கடைசி நேரத்தில் என்ன ஆகும். இப்போதைக்கு திமுக முன்னேறி கொண்டிருக்கிறது, மாற்று கருத்து இல்லை. மீண்டும் சந்திப்போம். இன்னொன்று முக்கியமான விஷயம், விடுதலை சிறுத்தைகள் 144 மாவட்ட செயலாளர் இருக்காங்களாம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளரை போடணும். இப்போ நீங்களே பார்க்குறீங்க விடுதலை சிறுத்தைகள் கொஞ்சம் கலர் மாறுது. நிறையா மற்ற சமூகத்தினரெல்லாம் உள்ள தூக்கி போட்டு, ஏன்னா 144 மாவட்ட செயலாளருக்கு பதிலாக 234 மாவட்ட செயலாளரை போட்டு நிறைய பேருக்கு கொடுத்து ஓபிசியை உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சி நல்ல முயற்சி தான். இது அகிலேஷ்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.